வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கொலையாக கொன்று இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் போய் உக்காந்தோன்னா படம் பேர் சினிமோட்டோகிராஃபிலாம் செம்மையாக இருந்தது. என்னடா இது ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்குது, யாரா இது சினிமோட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தேன். பிசி ஸ்ரீராமோட அசிஸ்டண்ட் சிவகுமார் சங்கர்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. ஏற்கனவே கோலமாவு கோகிலா நிறைய படம் என்ஜிகேலாம் பண்ணியிருக்காப்புல மனுஷன். செம்ம சினிமோட்டோகிராஃபி. நீங்கள் ஒன்றா பாருங்கள், இந்த சினிமோட்டோகிராஃபரு கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வின் பண்ணுவார், அவங்க குரு மாதிரியே. சரி, அதுக்கப்புறம் என் படத்தில் என்ன பிடிச்சிருந்தது, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு கிரீஷ், ரொம்ப ஓகே. யார் டைரக்டரு அப்படின்னு நான் பார்த்துறப்போ அவர் தான் நம்ம பாலாஜி கே குமார்னு சொல்லிட்டு. இவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தவர், திருப்பி இங்கே வந்தார். அப்போ தான் ஒரு படம் விடியம்னு ஒரு படம் பண்ணார். சரி, அந்த படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நைட்லேயே நடக்கிற ஒரு ஷோவாக இருக்கும். ரொம்ப அற்புதமான படம். 2013 வந்த படம், 10 வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வரத்துக்கு. அதுக்கு நல்ல ரிவ்யூ வந்தாலும் சில நெகட்டிவ் ரிவ்யூவும் வரதான் செஞ்சுது அந்த படத்தில். ஆனால் படம் ரொம்ப அருமையாக இருந்தது. கேங் வேறு, எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. டீம் ஒர்க்காக சூப்பராக போயிட்டுருக்கும் படத்தில். அதுக்கப்புறம் சரி, பாலாஜி அண்ணன் இதில் என்ன பண்ணியிருக்காரு, மிஷ்கின் அண்ணன்லாம் ரொம்ப பெருமையாக பேசினார். கிரைம் ஜானரு வேறு லெவலில் இருக்குது, மியூசிக் செம்மையாக இருக்குது, விசுலேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு இவரே புகழ்கிறாரு. போய் பார்க்கலான்னு உட்காந்துங்க. படம் எப்போ வருவாங்க, உள்ள கதைக்குள்ளே வருவாங்க பார்க்குறேன். 45 நிமிஷம் ஆகிடுச்சு, கதைக்குள்ளேயே வரல. ஆனால் இவன் கொலை பண்ணியிருப்பானா, அவன் கொலை பண்ணியிருப்பானா, இவன் கொலை பண்ணியிருப்பானா, கொலைன்னு தான் வருதே கண்டி, கொலையாக முந்திரிக்கான்ற மாதிரி. எனக்கு தான் முதலே தெரிஞ்சிச்சு இவன் தான் கொலை பண்ணுவான்ட்டு. அதுக்கப்புறம் ஏன்டா உட்கார வச்சுருக்கிறீங்கன்னா, இல்லை அந்த ரூமில் 4 பேர் இருந்தாங்க, இவன் தான் கொலை பண்ணியிருப்பான், இவன் தான் அவன் தான் கொலை பண்ணிட்டான்னு எனக்கு தெரியும், நீ மறுபடியும் எதுக்கு என்னை சுத்த விட்டுன்னு இருக்க அப்படின்னா, இல்லை இவன் கொலை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பாம்பேலேருந்து ஒருத்தர் இருப்பார் ஷர்மான்னு சொல்லிட்டு, முரளி, அதான் அவன் தான் கொலை பண்ணான், இவன் தான் கொலை பண்ணான்னு பார்த்தா அவர் ரொம்ப சுத்த விட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரே தலை சுத்தலாம் ஆகிட்டு. சரி, இன்டர்வல் பிளாக்ஸ்னாச்சும் வெயிட்டாக வைப்பாருன்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, விட்டதே போதுன்னு போயிட்டு இது நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு உக்காந்தோம். சரி, இது வேறு ஆரம்பிக்கிறீங்களாடா, பரவாயில்ல பார்க்குறேன்டா, என்ன பண்ணுறது, 150 ரூபா கொடுத்துட்டேனேன்னு பார்த்தா சினிமோட்டோகிராஃபிக்காக அவருக்கு ஒரு 75 ரூபா எடுத்து வச்சுட்டு, கிரீஷ் மியூசிக் டைரக்டருக்கு ஒரு 75 ரூபா பிரித்து வச்சுட்டு அப்படியே உக்காந்துருந்தேன். கடைசியில் இவன் கொலை பண்ணியிருப்பானான்னு எல்லாருமே சொன்னால், கொலை பண்ணேன் பாவம் சும்மா இருந்தவனெல்லாம் கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவனே சுட்டுன்னு செத்துறான். அந்த பாம்பேலேருந்து வந்த முரளி ஷர்மா அவரே செத்துட்டார். எனக்கு தெரியாதனமாக இந்த படத்துள்ள வந்துட்டேன், நான் எதுக்கு இந்த படத்தில் இருக்கணும்னு சுட்டுன்னு சாவுறாரு. அதுக்கப்புறம் இந்த சைக்கோ கொலைகாரன் 2-3 பேரை கொலை பண்ணுறான், தெரியுது அவன் தான் கொலை பண்ணுறான். இருந்தாலும் அதுக்கப்புறம் இதை வேடிக்கை பார்த்து இந்த ஒரு பையனும் சுட்டுன்னு செத்துறான் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில். நம்ம மட்டும் எதுக்கு உட்காந்து இருக்கணும், நம்மளும் செத்து இல்லாமல் இந்த படத்தை பார்க்குறதுக்குன்னு தோணுச்சு. சரி, வீட்டுக்கு போனால் குழந்தை குட்டிங்களாம் முகத்தை பார்க்கணும், இவங்களுக்காக பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். படத்தில் நல்லா இருந்த சீனுன்னு பார்த்தா ஒரே ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஒரு இடத்துல மட்டும் டச் ஆச்சு. அதுவும் இதுவாக இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காருன்னாங்க. யார், நம்ம விஜய் ஆண்டனி அண்ணன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாக் பீஸ் எடுத்து தரையில் தேய்ச்சி அந்த பவுடர் எடுத்து தருவனா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான். அது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, ஏண்டா மறு எடுத்து ஓட்டினா டிஃப்ரெண்ட்டாக காட்டுற மாதிரி இருக்காமா, அதே மாதிரி தான் சொல்லணும். அது மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரித்திகா சிங்னு சொல்லிட்டு இந்த இறுதிச் சுற்றில் நடிச்சிருந்த அந்த பொண்ணையும் எல்லாருமே அந்த பொண்ணுக்காக தான் வந்தேன். அந்த பொண்ணு ஒன்றுமே இல்லை, பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணிவிட்டு ஆம்பளை மாதிரி நடந்துன்னு போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் கொடுத்த கேரக்டர் பண்ணாங்களான்னா, சார் இது மாதிரி பண்ணுறாங்க, வெளியே பார்க்கலாம், பண்ணிக்கலாம், இது அப்படி இருக்கும் டைலாக்லாம் ரொம்ப 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 பொறுமையாக போகுது. நான் இந்த டேரக்டரை பாராட்டணும்னு வந்தேன், அந்த படத்தை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துக்கிற ஆளே கிடையாது. நான் எனக்குள்ளேயே ஒரு மோசமான தீய சக்தியை உள்ளே இறக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த படத்தை மேலே நான் விவாதிக்க. நல்ல ஒரு கிரைம் ஜானரு, கிரைம் த்ரில்லரு இந்த மாதிரி பார்க்குறவங்க இந்த படத்தில் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு குறை கண்டுபிடிக்க வேணா போகலாம். மற்றபடி என்னத்தை பார்க்க போகிறோன்னு தெரில. கொலைன்ற டைட்டில் வச்சது படத்துக்கு இல்லை, அது கதைக்கு அப்படின்னு நம்ம நினச்சி